ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது லக்ஷ்மி அம்மாஸ் கைமணம். நான் உங்கள் ஷர்மிளா. இன்னைக்கு ஹோம் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு அரிசியோட மெஷர்மெண்ட்டு சொல்லிடுறேங்க. நான் வந்துட்டு இந்த பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்துக்க போகிறேன். என்னுடைய கிளாஸோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈச் வந்து 250 கிராம். நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது வந்து 500 கிராம்ஸ். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 6 to 7 பீப்புளுக்கு செய்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு காயெலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத என்னன்றதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காய்ங்க வந்து நான் உங்களுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கேரட், கோஸ், அப்புறம் கேப்சிகம், பெப்பர் வந்து காரத்துக்கு நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் நம்ம வந்துட்டு சில்லி டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் எடுத்திருக்கேன். சால்ட்டு நம்ம தேவைக்கேற்ப. ஆனியன் வந்துட்டு ஆப்ஷன் தாங்க, இது இந்தியன் ஸ்டைலுன்றதுனால நான் ஆனியன் போடுறேன். இப்போது நான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாதத்தை வடிச்சிக்கலாம். ஏன்னா சாதம் வடித்தாதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வரும். இது கூட வந்துட்டு நம்ம அரிசிக்கேற்ற கொஞ்சம் பாதி உப்பு போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஆயில் ஏன் போடுறோம் அப்படின்னா, அரிசி வந்துட்டு நல்லா நமக்கு குழைவாக ஒட்டாமல் தனியாக நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்னாலே வந்துட்டு நம்ம அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாவும் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொங்கிட்டு வருது பாருங்கள். ரொம்ப ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரைஸ் வந்து நம்ம வெந்திருக்கணும். அந்த பதத்தில் நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ வடித்ததுக்கப்புறமா நான் ஆற வைக்கிறேன். ஆற வைக்கிறப்போ நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய தட்டாக போட்டு கூட ஆற வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து என்னென்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சாலே உங்களுக்கு அது ஆறிடும். நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கணுன்றதால உடனே ஆற வைக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரைஸ் நல்லா இது பண்ணிவிட்டு பொறுமையாக சைட்லலாம் நம்ம இது மாதிரி கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு இது மாதிரி ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்துட்டு உடையாமல் நல்லா அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காத ஒரு கடாயை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பேனை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு அடி பிடிக்காமல் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எண்ணெய் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப தேவைப்படாதுங்க. ஸோ கம்மியாகவே நம்ம ஊற்றலாம். இப்போ இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் இது கூட ஒவ்வொரு காயாக ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் போட்டுக்கிட்டேன். இது கூட நெக்ஸ்ட்டு கேரட். நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், நீங்கள் பார்க்கறதுக்காக. இது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி. ஓகேங்க. ஸோ ஆனியன் வந்துட்டு ஆப்ஷன் தாங்க சொன்னேன். ஸோ எனக்கு பிடிக்குன்றதுனால நாங்கள் போட்டுக்கிறோம். பட் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இதில் வந்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காய் கொஞ்சம் பொறுமையாக வெந்து வரும். ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப டைம் கொடுத்து இப்போ நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை, கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணாலே உங்களுக்கு நல்லதுவாயிடும். ஸோ இந்த டைமில் இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரிசியில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி இதில் வந்துட்டு நம்ம சோயா சாஸு, டொமேட்டோ நான் சொல்லிங்களேன் சில்லி டொமேட்டோ சாஸுங்க இது வந்துட்டு. ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக காரம் இருக்கும். ஸோ காரத்தோட ஸ்வீட் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இந்த சாஸ் போட்டிங்கன்னா. ஸோ இந்த வந்து நல்லா கொஞ்சம் கலரி விட்டிங்கன்னா இந்த காய்க்கு நல்லா கொஞ்சம் இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த காய் வந்துட்டு காரம் இந்த இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டியாகிடும். ஸோ அது அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. இந்த கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இது ரைஸை வந்துட்டு ஸ்லோவாக நம்ம இது ஆக்சுவலி ரைஸ் வந்துட்டு உடச்சிடக்கூடாதுங்க. ஸோ அதனால் பொறுமையாக ஃபஸ்ட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே நம்மளுடைய பெப்பர் எல்லாமே போட்டு கடைசியாக நம்ம அதுக்கப்புறமா இதுக்கும் நம்ம சால்ட் எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ பொறுமையாக நம்ம இதை மேல் வாக்கில் கொஞ்சம் கிளறிட்டு வரணும். ஸோ பொறுமையாக கிளறினீங்கன்னா அரிசி உடைக்காமல் ஆக்சுவலி நம்ம தூக்கிலாம் போட்டு பேனில் இது பண்ணுற மாதிரி அப்படிலாம் பண்ண வேண்டாம். இது மாதிரி பொறுமையாக சைட் டு சைடில் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பதம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி இப்போது. ஓகேங்க.
இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்கேங்க. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.